கனடாவில் 7 நாட்களில் உங்கள் சேமிப்பை இரட்டிப்பாக்கும் சூட்சுமம். வணக்கம் மக்களே. என்னடா தலைப்பை பார்த்ததும் ஷாக் ஆகிட்டீங்களா? 7 நாள்ல எப்படிப்பா பணத்தை டபுள் ஆக்குறதுன்னு யோசிக்கிறீங்களா? நானும் அப்படித்தான் யோசிச்சேன். ஆனா இது ஒன்றும் பணத்தை பெருக்கும் வித்தை இல்லப்பா. நம்ம கையை துளைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்தி வாரத்துக்குள்ளேயே சேமிப்பை எப்படி சூப்பரா ஏத்துறதுன்னு பார்க்க போறோம். கனடாவில் லிவிங் காஸ்ட் எவ்வளவு அதிகம்னு நமக்கு தெரியும். டிம் ஹார்ட்டன்ஸ் காஃபி, ஒரு பர்கர், சின்னதாக ஒரு ஷாப்பிங்னு போனாலே பட்ஜெட் காலி ஆயிடும். ஆனால் இந்த ஒரு வாரத்துக்கு நாம் ஒரு சேலஞ்ச் பண்ண போகிறோம். முதல் விஷயம், நோ unnecessary ஸ்பெண்டிங். இந்த ஒரு வாரம் வெளியில் சாப்பிட்றது, ஆன்லைன் ஷாப்பிங், சினிமான்னு எல்லாத்துக்கும் பிரேக் விடுங்க. வீட்டிலேயே சமையுங்க. லஞ்ச் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு முறை பார்க்குற படம் இந்த வாரம் வேண்டாம். அடுத்தது, ட்ராக் யுவர் எக்ஸ்பென்சஸ். ஒரு நோட்ல இல்லனா ஃபோன்ல ஒரு ஆப்ல நீங்க போடும் ஒவ்வொரு செலவையும் நோட் பண்ணுங்க. எங்க பணம் எங்க போகுதுன்னு தெரிஞ்சாதான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்புறம் ஃபைண்ட் ஸ்மால் வேஸ் டு சேவ். பஸ்ஸுக்கு பதிலா நடந்து போங்க, இல்லனா பைக் யூஸ் பண்ணுங்க. பவரை சேமிக்க unnecessary லைட்ஸை ஆஃப் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நிறைய சேமிக்கலாம். இந்த ஒரு வார சேலஞ்சை முடிக்கும்போது நீங்க கண்டிப்பா ஒரு பெரிய தொகையை சேமிச்சிருப்பீங்க. இது உங்க சேமிப்பை டபுள் பண்ற அளவுக்கு இல்லைனாலும் உங்க பணத்தை பத்தின மைண்ட் செட்டை கண்டிப்பா மாத்தும். என்ன ரெடியா? இந்த வாரம் சேமிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க அனுபவங்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தமிழர்.ca கனேடிய தமிழர்களுக்கான இணையதளம். கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.